ஓபிஎஸ் வந்து போட்டியிடுறது 2வது இடத்துக்கு தான். முதல் இடம் டிஎம்கே தான், திமுக கூட்டணி தான் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வரத பார்க்க முடியுது. களத்தோட ரியாலிட்டி எப்படி இருந்தது சார்? எல்லோரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 543 வேட்பாளர்களும் ஓட்டு கேட்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் ஒருவர் தான் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்ப்பு கேட்கிறார். ஆக அவர் கேட்கிற தீர்ப்பை முகவை மாவட்டத்து மக்கள் நிச்சயம் வழங்குவார்கள் என்பதிலே எனக்கு நம்பிக்கை உண்டு. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திமுகவுக்கு லாபத்தில் பெருத்த நட்டம் இருக்கும், பாரதிய ஜனதாவுக்கு எதிர்பாராத லாபம் இருக்கும். எடப்பாடியை பொறுத்தவரை பட்டு வேட்டி பற்றிய கனவுளை ஆழ்ந்திருந்த போது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது என்கிற கவிதைக்கு சமமான ஒரு நிகழ்வு அவருக்கு கிடைக்கும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டால் திமுக வீழ்த்தப்படும். ஆக ஒருமுகப்படுத்தப்பட்டுத்தான் இருந்தது. பாஜக கூட்டணியில் இவர் இருக்கிற வரை ஒரு விதமான ஒரு கட்டமைப்பு பலத்தோடு இருந்தது. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? கூட்டணியை இவரே உடைக்கிறார். உடைத்துக் கொண்டு வந்து 3வது அணியை கட்டமைக்கிறார். 3வது அணி ஒன்று அமைக்கப்பட்டால் அது முதல் அணியினுடைய வெற்றியை சாத்தியமாக்கி எளிமையாக்கிவிடும். இது சாதாரண அரசியல். ஆக இந்த அரசியலின் அடிப்படையில் பார்க்கிற போது நான் ஒரு கொச்சையாகவே சில காலத்திற்கு முன்பு சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அரசியல் வப்பாட்டி தான் எடப்பாடி. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜூன் 4க்கு பின்னாடி வந்து அதிமுக டிடிவி தினகரன் கையில போயிடும் அப்படின்றாரு. அப்ப வந்து அவர் ஓபிஎஸ் அவர்களை பெருசா கண்டுகொள்ளல. ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையில வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு இல்லைன்னா சண்டை மூட்டதுக்கான முயற்சியில வந்து அண்ணாமலை இறங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக இருக்காது என்று சொன்னார். அவர் அப்படி சொல்லவில்லை. எடப்பாடியின் கரத்தில் அதிமுக இருக்காது, அதுதான் அர்த்தம். அதிமுக இன்னொரு பிரளயம் வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வரும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து தலைமை வந்து எஸ்பி வேலுமணி, முன்னிலை வந்து ஆர்பி உதயகுமார் அப்படின்றாங்க. ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அவருக்கு எதிரான ஒரு கருத்து தொண்டர்களிடம் இப்பொழுதே உருவாகிவிட்டது. தோல்விதான் வரப்போகிறது என்பதை அவரும் புரிந்து கொண்டு பழியை தொண்டர்கள் மீது போடுவதற்கு விசுவாசம் இல்லை என்று சொல்கிறார். ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வருகிற போது எடப்பாடியை வெளியேறுங்கள் என்று அவரை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமே சொல்லும். அதை யார் சொல்ல போகிறார்கள் என்பது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்காரு, தங்கமணி செங்கோட்டையன்லாம் வந்து ஆலோசனை செய்யறாங்க. கூவத்தூர்ல டெண்டரை வந்து செங்கோட்டையன் தவறவிட்ட இடத்தை தான் எடப்பாடி பிடித்துக் கொண்டார். நான் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை ஒருத்தன் கட்டிட்டான்னு சொன்னா அடிப்படையில் அவன் மீது ஒரு வன்மம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு கோபம் இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல எனக்கான வாய்ப்பை தட்டி பறித்த எடப்பாடி எப்பொழுது வீழ்வார் என்கின்ற எதிர்பார்ப்பு திரு செங்கோட்டையனிடம் இருந்திருக்கலாம். எந்த வழக்கிலாவது எடப்பாடி கைது செய்யப்பட்டாரா? அந்த எடப்பாடி மீது தேர்தல் பிரச்சாரங்களிலே திரு ஸ்டாலின் என்னெல்லாம் சொன்னார்? கொடநாடு நாங்க வந்தோம்னா 90 நாளுக்கு உள்ள வைப்போம். எடப்பாடி தான் குற்றவாளின்னு சொன்னாங்களா இல்லையா? ஊழல்கள் மலிந்து கிடக்கிறது, அனைத்து அமைச்சர்களும் உள்ளே போவாங்க சொன்னாங்களா இல்லையா? 3 வருஷம் முடிஞ்சது, என்ன நடந்தது? ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பது திரு மருது அழகராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சகோதரர், வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு சார்? ராமநாதபுரம் நிலைமை எப்படி இருக்கு சார்? உங்களைப் போலவே நாங்களும் மகிழ்ச்சியோடு ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை நாளுக்காக காத்திருக்கிறோம். நிச்சயமாக நல்ல தீர்ப்பை முகவை மாவட்டத்து மக்கள் எழுத காத்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த எந்திரத்துக்குள் அடங்கி இருக்கும் அந்த தீர்ப்பு என்பது தமிழகத்தினுடைய அரசியலை, குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திமுகவினுடைய எதிர்காலத்தை ஒரு புரட்டி போடுகிற தீர்ப்பாக, தொண்டர்கள் விரும்பக்கூடிய தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தொடங்கி விமர்சகர்கள் தொடங்கி ஓபிஎஸ் வந்து போட்டியிடுறது 2வது இடத்துக்கு தான், முதல் இடம் டிஎம்கே தான், திமுக கூட்டணி தான் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வரத பார்க்க முடியுது. களத்தோட ரியாலிட்டி எப்படி இருந்தது சார்? அவர்களை பொறுத்தவரை அவர்கள் அப்படி கணிப்பதிலே நான் தவறு சொல்ல மாட்டேன். காரணம், கூட்டணிகளை வைத்துக் கொண்டு அரித்மெட்டிக் என்று சொல்வார்களே, அந்த கூட்டணி கணக்கை வைத்து சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் அதீதமான அறுவடை நடக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் பல நேரங்களில் அந்த அரித்மெட்டிக்கை அரசியல் வீழ்த்திவிடும். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு லகான் போடக்கூடிய ஒரு காரியத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி தனது கூட்டணியினுடைய தலைமையிலே அதை செய்திருக்கிறது. தலைவர்களை எல்லாம் போட்டியிட வைத்து அந்தந்த கட்சியின் தலைவர்கள் போட்டியிட வேண்டும். அதன் மூலமாக ஒரு அரசியல் திருப்பத்தை நிகழ்த்த வேண்டும் என்கிற பாஜகவின் கணக்கு பல தொகுதிகளில் அது வேலை செய்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு தொகுதியாகத்தான் நான் ராமநாதபுரத்தினுடைய தொகுதியை பார்க்கிறேன். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுகின்ற ஒரு வெகு காலத்திற்கு பிறகு நடக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அதை பார்க்கணும்.
திரு ஓ பன்னீர்செல்வம், எல்லோரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 543 வேட்பாளர்களும் ஓட்டு கேட்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் ஒருவர் தான் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்ப்பு கேட்கிறார். ஆக அவர் கேட்கிற தீர்ப்பை முகவை மாவட்டத்து மக்கள் நிச்சயம் வழங்குவார்கள் என்பதிலே எனக்கு நம்பிக்கை உண்டு. அது போல தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கோவையில பாஜக தலைவர் அண்ணாமலை, திரு நீலகிரியில எல் முருகன், தென் சென்னையிலே திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், நெல்லையிலே நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனா நம்பிக்கையோடு களத்திற்கு வந்திருக்கிறார். குமரியிலே பொன்னார், தேனியிலே திரு டிடிவி தினகரன், தருமபுரியிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடாவிட்டாலும் அவரது மனைவி தனது லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்து களத்தில் இருக்கிறார். ஆக பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த யுக்தி என்பது அரித்மேட்டிக்கை பல இடங்களில் வீழ்த்தக்கூடிய சாதனையை செய்யும் என்று நான் நம்புகிறேன். தலைவர்களை களத்தில் இறங்குகிற போது அந்த இடத்தில் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் மக்களினுடைய தீர்ப்புகளிலே பல மனமாற்றமும் நிச்சயம் நடக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவுக்கு லாபத்தில் பெருத்த நட்டம் இருக்கும், பாரதிய ஜனதாவுக்கு எதிர்பாராத லாபம் இருக்கும். எடப்பாடியை பொறுத்தவரை பட்டு வேட்டி பற்றிய கனவுளை ஆழ்ந்திருந்த போது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது என்கிற கவிதைக்கு சமமான ஒரு நிகழ்வு அவருக்கு கிடைக்கும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரத்துல போட்டி போட்டப்போ வைக்கப்பட்ட 2 குற்றச்சாட்டு வந்து, ஒன்னு தேனியில இருந்து அவர் ராமநாதபுரத்துக்கு போறதுக்கான காரணம் வந்து மறவர் சமுதாய வாக்கை நம்பி போயிருக்காரு, தன்னோட ஜாதியை நம்பி போயிருக்காரு அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு வாக்கு கேட்டதே தன்னோட ஜாதிக்காரங்கள்ட்ட எனக்கு வாக்கு போடுங்க, உங்க ஜாதிக்காரனுக்கு வாக்கு போடுங்க, ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டாரு. அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு ஜாதிக்கான தலைவர் மாதிரி தன்னை போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சாரு இந்த தொகுதியில ஜெயிக்கணுன்றதுக்காக அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வந்தது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ராமநாதபுரத்தை பொறுத்தவரை ஒரு சுயேட்சை வேட்பாளரை அந்த தொகுதி மக்களே பொது வேட்பாளராக தத்தெடுத்துக் கொண்ட ஒரு அரசியல் நிகழ்வு அங்கே நடந்தது. அதனை தடுப்பதற்கு என்ன காரணத்தை தேடலாம் என்று பார்க்கிற போது அவர் மீது ஒரு சாதிய குற்றச்சாட்டை வைத்தார்கள். இன்னும் சொல்ல போனால், தேனியிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக அந்த தொகுதி மக்களுடைய அபிமானத்தை பெற்றிருந்த திரு டிடிவி தினகரன், ஒரு காணாமல் போன பிள்ளை திரும்பி வந்த ஒரு சந்தோஷத்தை அந்த மக்கள் அனுபவிப்பார்கள். ஆக அவர் அங்கே நின்றால் அது வெற்றிக்கு இன்னும் கொஞ்சம் சாத்தியமாகும் என்பதிலே அரசியல் கணக்கிட்டு அவர் அங்கே களமிறக்கப்பட்டார். ராமநாதபுரத்தை அண்ணன் ஓபிஎஸ் தேர்வு செய்தது அவரது சமூகம் சார்ந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல. இன்னும் சொல்ல போனால் அங்கே இஸ்லாமிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் 50 வருடங்களாக ஓபிஎஸ் அவருக்கு இடமும் வளமுமாக இருந்தவர் யார் என்று கேட்டால் திரு சையது கான். அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கியவர் அண்ணன் ஓபிஎஸ் தான். அதனால அவர் மீது மத ரீதியான சாதி ரீதியான குற்றச்சாட்டுகளை சொல்வது நியாயம் அல்ல. பிரதமர் மோடி அவர்களே போட்டியிடுவதற்கு விருப்பப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த ராமநாதபுரத்தை கொடுங்கள், எனக்கு எந்த தொகுதியை கொடுத்தாலும் நான் நிற்கிறேன் என்று சொன்னாரே தவிர அவர் எனக்கு இந்த தொகுதி தான் வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. கூட்டணியிலே சில விதமான வெற்றிக்கு வகுக்கப்பட்ட வியூகங்களின் அடிப்படையில் முகவை சீமையில் அண்ணன் இறக்கப்பட்டார். அங்கே யாதவ சமுதாயத்து மக்கள் இருக்கிறார்கள், தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய மக்கள் இருக்கிறார்கள், நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அகமுடையர் இருக்கிறார்கள், மீனவ மக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை ராமநாதபுர சீமை இந்தியாவிலேயே 2 குரு பூஜை நடக்கக்கூடிய தொகுதி அதுதான். இதுகாலம் வரை சாதியும் மதமும் அங்கே கோலோச்சியது. ஆனால் அப்படிப்பட்ட சாதிய மத ரீதியான பிளவுகளிலிருந்து மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தேவதூதனாகத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அங்கே வந்திருக்கிறார். ஒரு மூத்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்து மும்முடி சோழனாக 3 முறை செங்கோல் பிடித்த ஒரு மூத்தவர் களத்திற்கு வந்திருக்கிறார். அண்ணன் ஓபிஎஸ் உடைய இயல்பு எல்லோருக்கும் தெரியும். அவர் தடித்த வார்த்தைகள் உண்டு யாரையும் தாக்க மாட்டார். மென்மையான அரசியல்வாதி. ஆக ஒரு சூடான அரசியல் பிரதேசத்தில் ஒரு மென்மையான அரசியல் தலைவர் உருவாகுது என்பது அந்த பகுதி மக்களுடைய இணக்கத்திற்கும் ஒற்றுமைக்கும் ஒரு ஆயுதமாக மாறுமை தவிர ஒருபோதும் அவர் சாதியை நம்பி அங்கே செல்லவில்லை, சாதியை அவர் கையில் பிடிக்கவில்லை. அந்த களத்தை பொறுத்தவரை ஓபிஎஸ் வென்று விடுவார், தடுப்பதற்கு எதை சொல்லி தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று முயற்சிப்பவர்களுடைய மிக மலிவான யுக்தி தான் அந்த சாதி என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை சாதி சமூகங்களுக்கு அப்பாற்பட்டவர். அனைத்திந்திய அண்ணா திமுகவிலேயே உங்களுக்கு தெரியும், இந்த வழிகாட்டு குழுக்கு உறுப்பினர்கள் போடுகிற போது திரு எடப்பாடி அவர்கள் தங்கமணி வேலுமணி என்று ஒருமுகமாக ஆட்களை கொண்டு வந்து நிரப்பினார். அண்ணன் ஓபிஎஸ் ஒருவர் தான் சோழவந்தான் மாணிக்கம், அவர் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். திரு மதுரை கோபாலகிருஷ்ணன் யாதவ சமூகத்தை சார்ந்தவர். சங்கராபுரம் மோகன் பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவர்.
திரு PH மனோஜ் பாண்டியன், திரு சிறுபான்மை கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சார்ந்தவர், திரு JCD பிரபாகரன், அவர் வன்னிய கிறிஸ்தவர். ஆக அனைத்து சமூகங்களுக்கும் வாய்ப்பை கொடுத்து விட்டு நீங்கள் சார்ந்த முக்குளத்தோருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையே என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் பெருந்தன்மையோடு, அதற்குத்தான் நான் இருக்கிறேனே என்று சொன்னவர். ஆக அண்ணன் OPS அவர்களை சாதி பெண் கொண்டு யாராவது பழி சுமத்துவதற்கோ அல்லது அவரை சிறுமைப்படுத்துவதற்கோ முயற்சித்தால் அது நிச்சயம் நடக்காது. முகவை சீமையில் ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியாக, பொது வேட்பாளராக அவரை அந்த தொகுதி மக்கள் தத்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் தீர்ப்பு நாள் என்று நான் சொல்கின்றது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது நீங்கள் உணர முடியும். வெற்றி ஒரு புறம் இருந்தாலும் அதிமுக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளிட்டாலே OPSக்கும் TTVக்கும் வெற்றி தான் அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் என்னை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அரசியல் செய்வது நாங்கள் அல்ல. எங்களை பொறுத்தவரை நான் ஒன்றை இருக்கிறேன், தனது கூட்டணியையும் விசாலப்படுத்திக் கொண்டு ஆளுங்கட்சி என்கிற அதிகாரத்து பீடத்தில் அமர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது. அதனால் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை அக்கட்சி பெறும் என்று ஊடகங்கள், உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், கருத்து கணிப்பு செய்யக்கூடியவர்கள் அனைவரும் திமுகவுக்கு பெரும் வெற்றி வாய்ப்பு என்று சொல்கிறார்கள். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி என்ன செய்திருக்க வேண்டும்? தொடர்ந்து 9 தேர்தல்களிலே திமுக வெற்றிக்கு வாய்ப்பை கொடுத்து விட்ட நாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அந்த வாய்ப்பை கொடுத்தால் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள். மக்கள் மத்தியில் திமுக தான் தொடர் வெற்றியை பெறும் என்கிற ஒரு எண்ணம் நிலைத்தோங்கிவிடும். அதனை தடுக்க வேண்டும் என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நினைத்திருந்தால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? முதல்ல கூட்டணியை தக்க வைத்திருக்கணும். பிளவுற்றிருந்த கட்சியை பலப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி இருக்கணும். இன்னொன்று, வலுவான முகமறிந்த களத்திலே மக்களுக்கு நன்கு தெரிந்த வேட்பாளர்களை களத்தில் இருக்கின்றோம். சரியா? இவை அதையுமே செய்யாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டால் திமுக வீழ்த்தப்படும். ஆக ஒருமுகப்படுத்தப்பட்டுத்தான் இருந்தது. பாஜக கூட்டணியில் இருக்கிற வரை ஒரு விதமான ஒரு கட்டமைப்பு பலத்தோடு இருந்தது. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? கூட்டணியை இவரே உடைக்கிறார். உடைத்துக் கொண்டு வந்து 3வது அணியை கட்டமைக்கிறார். 3வது அணி ஒன்று அமைக்கப்பட்டால் அது முதல் அணியினுடைய வெற்றியை சாத்தியமாக்கிவிடும், எளிமையாக்கிவிடும். இது சாதாரண அரசியல். ஆக இந்த அரசியலின் அடிப்படையில் பார்க்கிற போது நான் ஒரு கொச்சையாகவே சில காலத்திற்கு முன்பு சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அரசியல் வப்பாட்டி தான் எடப்பாடி என்று. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், திமுகவின் ஒரே நம்பிக்கை மிக மோசமான ஆட்சி நடத்துகிறார்கள். போதை தலைவிரித்து ஆடுகிறது. மின்வெட்டு, பேருந்து கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்த மக்கள் ஓட்டு போட்ட விரலை கடித்து துப்புகிற கடுப்பில் இருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. ஆக இத்தனை எதிர்ப்புகள் மக்களிடம் அலை அலையாக இருக்கிற போது கூட திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கையோடு இருப்பது எடப்பாடியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைதான். அவர் எதிர்க்கட்சி என்ற நிலையில் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருமுகப்படுத்துவதை தடுத்து 3வது அணி ஒன்றை உருவாக்கி திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிற போது தங்களுக்கு வெற்றி எளிமையாக கிடைத்துவிடும் என்ற நிலையை உருவாக்கியது எடப்பாடி தான். அதனால என்னை பொறுத்தவரை இந்த தேர்தல்ல அவர் அதிமுகவுக்கான வெற்றியை அவரே தடுத்து அவரே குலைத்து விட்ட நிலையில் திமுகவின் வெற்றியை தடுக்க வேண்டும் என்கின்ற மிக உன்னதமான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த தலைமையிலேயே பாமக வந்தது. திரு டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து தொடர்ந்து திமுகவுக்கு அசுரமான ஒரு வெற்றியை கொடுப்பது என்பது ஒரு சர்வாதிகாரத்திற்கு வித்திட்டுவிடும். மக்கள் மிக கடுமையாக திமுகவை தண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆக மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எடப்பாடி தவறிவிட்டார். அந்த தவறுதலை பாரதிய ஜனதா கட்சியும் அவர் சார்ந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்களும் லாபமாக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையை தவிர இதில் அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளுவது என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மூக்களாங்கயிறு போட வேண்டும். அதுதான் எங்கள் நோக்கம். அது நிச்சயமாக இந்த தேர்தலிலே நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜூன் 4க்கு பின்னாடி வந்து அதிமுக டிடிவி தினகரன் கையில போயிடும் அப்படின்றாரு. அப்ப வந்து அவர் OPS அவர்களை பெருசா கண்டுகொள்ளல. OPSக்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையில வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு இல்லைன்னா சண்டை மூட்டுறதுக்கான முயற்சியில வந்து அண்ணாமலை இறங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் களத்தில் ஒரு வேட்பாளருடைய வெற்றிக்கு கூடுதல் பலம் சேர்ப்பதற்காக முன்வைக்கப்படக்கூடிய வாதங்களில் ஒன்றாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். ராமநாதபுரத்தில் பேசுகிற போது பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்? அண்ணன் OPS அவர்கள் வெற்றி பெறுகிற போது எதிர்காலத்தில் அதிமுகவின் அரசியல் மட்டுமல்ல தென்னகத்தினுடைய அரசியலே அவர் பக்கம் வரும் என்று சொன்னார்.
அதே போலத்தான் தேனியிலே பேசுகிற போது அவர் அமமுக என்கின்ற ஒரு தனி இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிமுகவின் உரிமைக்காக அண்ணன் ஓபிஎஸ் போராடி கொண்டிருக்கிறார். ஆக அதிமுக உரிமையே எனக்கு, நான் தான் தலைமைக்குரியவன், நான் ஒற்றை தலைமைக்குரியவன், நான் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவன், 2026 வரை நான் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆக எடப்பாடியின் சதிகளையும் எம்ஜிஆரின் விதிகளையும் சரியாக பார்க்காத நீதிமன்றம் தேர்தல் ஆணையங்களிலே எடப்பாடிக்கு கிடைத்திருக்கும் சாதகங்கள் அது தற்காலிகமானதை தவிர நிரந்தரமாக நான் தான் தலைவன், நான் தான் தொண்டர்களின் அபிமானத்தை பெற்றவன், நான் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்திய 2ஆம் பேரியக்கத்தினுடைய தலைவியாக இருந்த புரட்சி தலைவி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவன் என்கிற உரிமை போராட்டத்தை அண்ணன் ஓபிஎஸ் நடத்துகிறார். ஆக அப்படி நடத்தக்கூடியவருக்கு இந்த மக்கள் மன்றத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது அவருக்கு எதிர்காலத்திலே அதிமுகவின் உரிமையை கைப்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதையும் அண்ணன் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை பேசினார். ஆக தேர்தல் களத்தில் ஒருவரை உற்சாகப்படுத்தி மக்களின் கவனத்தை அவர் மீது கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வைக்கப்படுகிற வாதங்களை எல்லாம் அவரோட பேசினாரு. அதிமுக இருக்காது என்று சொன்னார். அவர் அப்படி சொல்லவில்லை. எடப்பாடியின் கரத்தில் அதிமுக இருக்காது, அதுதான் அர்த்தம். இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு எடப்பாடியின் கைகளிலே அதிமுக இருக்காது. அவருடைய முறையற்ற தலைமை, அவரது அரசியல் ஆக்கிரமிப்பு, அபகரிப்பு, பணத்தை கொண்டு கட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய ஜனநாயகத்திற்கு மாறான போக்கு முறியடிக்கப்படும் என்பதைத்தான் திரு அண்ணாமலை அவர் பாணியிலே சொன்னார். அதனால அவர் சொன்னதிலே தவறு கிடையாது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுக்க ஏற்க வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்பினால் அது நடக்கட்டும் தானே. ஆக அது தவறு கிடையாது. ஜனநாயகத்தில் தொண்டர்கள் தீர்மானிக்க வேண்டும், அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அப்ப அண்ணாமலை அப்படி பேசினதுல ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல, உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. அது வெறுமனே ஒரு வேட்பாளரை கொஞ்சம் உயர்த்தி பேசுறதுக்காக அண்ணாமலை பேசின பேச்சு, அப்படிதான் பாக்குறீங்களா? நிச்சயமா அதிமுகவினுடைய எதிர்காலத்தை அதிமுகவின் தொண்டர்களும் தலைவர்களும் தீர்மானிப்பார்களே தவிர கூட்டணி இயக்கத்தின் தலைவர் என்ற அடிப்படையிலே உற்சாகப்படுத்துவதற்கும் வெற்றியை கொய்வதற்கான சில சாத்தியக்கூறுகளை தன்வசப்படுத்துவதற்குமான ஒரு பேச்சாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது தவிர அதனை ஒரு விமர்சன பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இன்னொன்று முக்குலத்தவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஒன்னா சேர்ந்திருக்காங்க. எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சியெல்லாம் தாண்டி ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் வெற்றி பெற வைக்கணும்ன்றதுல முக்குலத்தவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்றது ஒண்ணு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆர்பி உதயகுமார் டிடிவிக்கும் டிடிவிக்கும் ஆதரவா செயல்பட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. உங்களோட பார்வை? நீங்களே இதெல்லாம் சொல்றீங்க, ஒரு குற்றச்சாட்டும் யூகங்களும் தான். இன்னொன்று, முக்குளத்தோர் என்று அதிமுகவினுடைய அரசியல் பின்புலமே பல சமூகங்களுடைய கட்டமைப்பு தான். அங்கே ஒரு சமூகம் மட்டும்தான் அந்த கட்சியை தூக்கி பிடிப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவது தவறு. தென் மாவட்டங்களில் முத்திரையர் சமுதாயம் அதிமுகவை மிக கடுமையாக ஆதரிக்கக்கூடிய சமுதாயம், முக்குளத்தோர் ஆதரிக்கிறார்கள். அதுபோல யாதவ சமூகம், எல்லோ சமூகங்களுடைய அபிமானத்தை பெற்ற அதிமுக ஏதோ ஒரு சமூகம் தான் அப்படின்னு சொல்வதும் அந்த சமூகத்தினுடைய குப்பிக்குள் கொண்டு வந்து ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் கொண்டு வந்து அடக்க பார்ப்பதும் அது அரசியல் சூழ்ச்சி. என்னை பொறுத்தவரை தேனியில நிக்கிறாங்க, அங்க பாத்தீங்கன்னா நாயக்கர் எவ்வளவு பேர் இருக்காங்க. உத்தம நாயக்கனூர், போடி நாயக்கனூர், நாயக்கர்கள் நிறைய இருக்கிறாங்க. அங்க பிரமலை கல்லர்கள் இருக்கிறாங்க, பிற சமூகங்கள் நிறைய இருக்கிறாங்க, முத்திரையர் இருக்காங்க. அதனால எல்லா சமூகங்களுடைய அபிமானத்தை பெறுவதற்குத்தான் ஒருவர் தலைவர் போட்டியிடுகிறாரே தவிர ஒரு சமூகம் சார்ந்துதான் அதிமுக இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அது நியாயம் அல்ல. நீங்க கொங்கு மண்டலத்துல கூட எடுத்தீங்கன்னா அருந்ததிய மக்கள் இருக்காங்க, அங்க நாயுடு சமூகம் இருக்கிறது, முதலியார்கள் இருக்கிறார்கள், வன்னியர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூகம் சார்ந்து ஒரு கட்சியை ஆட்சிக்கு வர வைக்க முடியாது. இங்கே பல சமூகங்களும் ஒன்று சேர்ந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டு வாக்களிக்கிற போதுதான் ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்ற நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது. ஆந்திராவில கூட அது கொஞ்சம் மாறுபடும். இப்ப தெலுங்கானால வேற மாதிரி இருக்கும், ஆந்திராவில வேற மாதிரி இருக்கும். அங்க ரெட்டின்ற சமூகமோ அல்லது நாயுடுன்ற சமூகமோ ஒரு கடுமையான அழுத்தத்தை கொடுத்து ஒரு கட்சியை ஆட்சியில் அமர்த்துகிற அளவுக்கு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க, ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டின்னு வாங்க, சந்திரபாபு நாயுடுன்னு வாங்க. ஆனா தமிழகத்தில் எந்த அரசியல் தலைவரும் தன் பேருக்கு பின்னால் ஜாதியை போட்டுக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் அதுக்கு சாத்தியப்படாது. ஒரு சாதி நினைத்தால் ஒரு கட்சி ஆட்சிக்கு கொண்டு வருவது என்பது எப்பொழுதுமே சாத்தியமில்லை. அதனால அதிமுகவை ஒரு சாதி சங்குக்குள் அடக்குவதற்கு முயற்சிக்கிறவர்கள் செய்கின்ற சதிதான் அது. அதிமுக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது தொண்டர்களின் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. தொண்டன் தலைமையை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற எம்ஜிஆர் கொடுத்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த இயக்கத்தை வலுவாக வழிநடத்தக்கூடிய ஆற்றலோ அறிவோ திறமையோ தாயுமானவ குணமோ அரவணைக்கும் பண்போ எடப்பாடியிடம் இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட குழுவை பணத்தை வைத்து வசப்படுத்திக் கொண்டு கட்சியை அபகரித்து வைத்திருக்கிறார். அவரிடமிருந்து மீட்டு அதிமுகவை ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்கின்ற போராட்டம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.
அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்கள் பயன்படுத்துகிறார்களே தவிர அதை கடந்து முக்குளத்தூர் ஆர்பி உதயகுமார் நம்ம குளத்தூருடைய முகமா இல்லை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை மட்டும் சார்ந்து நிற்கிறாரா? கிடையாது. திரு தினகரன் அவர்கள் அப்படித்தான் அரசியல் செய்கிறாரா? கிடையவே கிடையாது. அவர்களை பொறுத்தவரை எடப்பாடியின் அபகரிப்பு அரசியலை முறியடிப்பதற்கு இந்த களத்தை பயன்படுத்துகிறார்கள். அதனால ஜாதிங்கிற இந்த தேர்தலில் நான் எப்பவுமே பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் கடந்து சாதியம் மிகப்பெரிய அளவில் கையில் எடுக்கப்பட்டது. எல்லா கட்சிகளிலுமே நான் பார்த்தேன். அந்த சமூகத்தை சார்ந்தவர், இந்த சமூகத்தை சார்ந்தவர். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கரிஷ்மா இல்லாத லீடர். புரட்சி தலைவி அம்மாவுக்கு சாதி அடையாளமே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அது கிடையாது. கலைஞருக்கு கிடையாது. ஆக சாதிய அடையாளங்கள் இல்லாத ஒரு கரிஷ்மா நட்சத்திர அந்தஸ்து படைத்த தலைவர்கள் இருக்கிற போது அங்கே சாதியம் பெரிய அளவில் தலைதூக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த தேர்தலிலே அதை நான் பார்த்தேன். ஆனால் அது காலப்போக்கிலே மழுங்கி போய்விடும். சாதியம் ஒருபோதும் வெற்றி பெறாது. ஆர்பி உதயகுமார் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, ஓபிஎஸ் டிடிவி தொகுதிகளில் வந்து பணத்தை அதிமுக கொடுக்கல. மற்ற தொகுதிகளில் பணம் கொடுத்தாங்க. ஓபிஎஸ் டிடிவி நிற்கிற 2 தொகுதிகளில் வந்து அதிமுக வந்து பணம் கொடுக்கல, வாய்ப்பு இருந்தும் கொடுக்கல. காரணம் வந்து இவங்க 2 பேரையும் ஜெயிக்க வைக்கணும்ன்றதுல உறுதியா இருந்தாங்க. உதயகுமார் வந்து அதிமுகவுக்கு எதிராக வேலை செஞ்சாரு, இவங்க 2 பேத்துக்கும் ஆதரவா இருந்தாரு முக்குளத்தூர் அடிப்படையில் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க எப்படி எடுத்துங்களேன், பணம் கொடுத்தாலும் இருவரது வெற்றியை தடுக்க முடியாது என்ற முடிவுக்கு ஆர்வி உதயகுமாரும் அவரது எஜமானாகிய எடப்பாடியும் வந்திருக்கலாம். வேணாப்பா, கொடுத்தாலும் நடக்க போறது இல்ல, பணம் கொடுத்தாலும் அங்கே காரியம் சாதிக்க போறது அங்கே ஓபிஎஸ் தான் வெற்றி பெறுவார், தினகரன் தான் வெற்றி பெறுவார் என்கின்ற கருத்து அவருக்கு கைக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஏன்னா அவர் முதலமைச்சரா இருந்தவர், அவருக்கும் உளவுத்துறையில இருந்து சில தகவல்கள் போயிருக்கும். அதனால பணத்தையாவது சேமித்துக் கொள்வோம் என்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கலாம் அல்லவா? நான் கேட்கிறேன், அவர் உள்ளடி வேலை செய்கிறார் உதயகுமார் என்று சொன்னால் பன்னீர்செல்வம் என்ற பெயரிலே 5 பேரை கொண்டு வந்து ஏன் போட வேண்டும்? திராட்சையில ஒருத்தர், எத்தனை சின்னத்துல நீங்களே பார்த்திருக்கலாம். பன்னீர்செல்வம், அதுவும் பன்னீர்செல்வம் என்ற பெயரிலே எங்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று ஆட்களை பிடித்து வந்து போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி சாதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எத்தனை யுக்திகளை உதயகுமார் செய்தார் என்று உங்களுக்கு தெரியும். தேனிக்கு சென்ற அவர் தினகரன் அவர்களை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால உதயகுமார் வந்து உள்ளடி வேலை பார்த்தார், அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். எனக்கு தெரியதுங்க, இந்த கட்சியினுடைய பேர் அழிவுக்கும் சீரழிவுக்கும் எடப்பாடியோடு சேர்ந்து இந்த கட்சியை அழிப்பதற்கு மிக கடுமையாக வேலை செய்பவர்கள் 2 பேர். ஒன்று வடக்கே ஜெயக்குமார், தெற்கே உதயகுமார். இந்த இருவரும் இந்த கட்சியினுடைய பிளவுகளுக்கும் சீரழிவுகளுக்கும் ஒற்றுமையின்மைக்கும் கட்சி உடைவதற்கும் மிகப்பெரிய காரணகர்த்தாக இருக்கிறாங்க அவங்க 2 பேரும். அதனால உதயகுமார் உள்ளடி வேலை பார்த்தாரு, தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் சாதகமாக என்று சொல்வது நகைப்புக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட நிலை இல்லை. அதிமுக இன்னொரு பிரளயம் வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வரும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து தலைமை வந்து எஸ்பி வேலுமணி, முன்னிலை வந்து ஆர்பி உதயகுமார் அப்படின்றாங்க. ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அதாவது ஒன்று மட்டும் நீங்க புரியுங்களேன், தலைமை என்பவன் யார்? ஒரு கட்சியின் தலைவன் என்பவன் ஞானத்தால் தெளிந்து களத்தின் சூழலை புரிந்து கொண்டு தொண்டர்கள் அரவணைப்போடு மக்கள் விரும்புகிற முடிவுகளை மதிநுட்பத்தோடு எடுத்து களத்தை தன்வசப்படுத்துவன் தான் தலைவன். இப்ப நான் சொன்ன விஷயத்துல 1% கூட எடப்பாடி பொருத்தம் இல்லாதவர் என்பது உங்களுக்கும் தெரியும். அப்படி ஒரு பொருத்தமானவராக இருந்திருந்தால் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது நடந்த இடைத்தேர்தல்களில் கூட திமுக தான் கூடுதல் வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலிலே மொத்தமாக வெற்றி பெற்றார்கள். நகராட்சி, உள்ளாட்சி அனைத்து தேர்தல்களிலும் அவர்களே வெற்றி பெற்றார்கள். ஈரோடு கிழக்கு தேர்தலில் நான் எம்ஜிஆராக 72, 73 திண்டுக்கல்லிலே புரட்சி தலைவர் வெற்றி பெற்றது போல ஒரு அவதாரம் பெறப்போகிறேன் என்று சொன்ன எடப்பாடி காங்கிரஸ் கட்சியிடம் 68,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கட்டுத்தொகை காப்பாற்றுவதற்கு முட்டி போட்டு மொழி விதிங்கக்கூடிய நிலை வந்தது. ஆக தலைமை தகுதி இல்லாத எடப்பாடி இந்த தேர்தல் தோல்வி மூலம் 10வது தேர்தல் தோல்வி எடப்பாடி என்கிற பதவி உயர்வுக்கு ஆயத்தமாகிவிட்டார். ஆக அவருக்கு எதிரான ஒரு கருத்து தொண்டர்களிடம் இப்பொழுதே உருவாகிவிட்டது. தோல்விதான் வரப்போகிறது என்பதை அவரும் புரிந்து கொண்டு பழியை தொண்டர்கள் மீது போடுவதற்கு விசுவாசம் இல்லை என்று சொல்கிறார். சொல்லி இருப்பதாக தகவல் வருகிறது. உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், பிரபல நாளிதழ் எல்லாம் சொல்கிறது. அதனை அந்த தரப்பு மறுக்கவும் இல்லை. நாங்க அப்படிலாம் பேசலைங்க, அப்படிலாம் சொல்லவே இல்லைங்கன்னு யாரும் மறுக்கல. ஆக மறுக்கப்படாத ஒரு விஷயத்தை பார்க்கிற போது தொண்டர்கள் மீது பழி போட்டு நான் செய்தது தவறில்லை, நான் பணம் கொடுத்தேன், நான் ஆட்களை நிறுத்தினேன், ஆனால் தொண்டர்கள் விசுவாசமாக வேலை செய்யவில்லை, நிர்வாகிகள் விசுவாசமாக இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தப்பிக்க பார்க்கிறார். ஆக பிரளயத்திற்கான திரிக்கு தீயிடுகிற வேலையை இப்பொழுது எடப்பாடியே செய்துவிட்டார். ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வருகிற போது எடப்பாடியே வெளியேறுங்கள் என்று அவரை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமே சொல்லும்.
அதை யார் சொல்ல போகிறார்கள் என்பது நிச்சயமா நடக்கும். கவுண்டர் சமுதாயமே எதிர்ப்புன்றீங்களா? சமுதாயத்துக்கு என்ன வரல, அதிமுகவிலே ஒரு மிக பெரும் பிரளயம் வெடிக்கும். ஏன்னா தொடர்ந்து ஒரு மனிதன் பெரிதா, இயக்கம் பெரிதா என்றுதான் தொண்டர்கள் பார்ப்பார்கள். இந்த இயக்கத்தை அழிவு நிலைக்கு ஆளாக்க முடியாது. ஒருவேளை அதிமுக தன்னை சரிப்படுத்திக் கொண்டு ஒரு புது எழுச்சியை பெறாமல் போனால் நிச்சயமாக அந்த இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான சகல முயற்சிகளையும் அந்த கட்சி செய்யும். மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய குறி யாரை பார்த்திருக்கும்? அவன் முதலிடத்திற்கு போக விரும்புகிறான், மூன்றாவது இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்கள் இரண்டாவது ஓடக்கூடியவருடைய முதுகைத்தான் பார்க்கும். ஆக இந்த நிலையில் இரண்டாவது இயக்கமாக அதிமுக இருக்கும் நிலையில் அந்த இடத்திலிருந்து முதலிடத்திற்கு முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு வரணும் என்கிற ஆசையை பாஜகவுக்கு வந்துருச்சு. அப்ப தன்னை சரிப்படுத்திக் கொண்டு அதிமுக விழுந்த வேகத்தில் எழுந்து நிற்காவிட்டால் இரண்டாம் இடம் என்கின்ற இடத்திற்கு பாஜக முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் இப்பொழுதே எடப்பாடியை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி தனிப்பட்ட நபர் பெரிதா, இயக்கம் பெரிதா என்கின்ற விவாதத்தை தொடங்கிவிட்டார். அது தொண்டர்களிடம் அலையடிக்கிறது. அதனால என்னை பொறுத்தவரை எடப்பாடியின் அபகரிப்பு அரசியல் ஜூன் 4ஆம் தேதி மாலையோடு முடிவுக்கு வந்துவிடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மேற்கு மண்டலத்திலையும் பிரச்சனை. செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக இருக்காரு, தங்கமணி செங்கோட்டையன்லாம் ஆலோசனை செய்யறாங்க. இதை பத்தி ஏதாவது தகவல் வந்ததுங்களா? இல்ல, அவர்களினுடைய மௌனம், எங்கே மௌனம் இருக்கிறதோ அங்கே ஒரு மர்மம் இருக்கும். எங்கே மௌனம் இருக்கிறதோ அங்கே கோபம் இருக்கும். சிலர் கோபத்திலே கொதிப்பார்கள், சில பேர் கோபத்திலே தன்னை அடக்கி கொண்டு அமைதியோடு இருப்பார்கள். ஆக அவர்களின் அரசியல் அமைதிக்கு பின்னால் எடப்பாடியின் மீதான கோபம் இருப்பதாக நான் உணர்கிறேன். மூத்த அரசியல்வாதியான 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன், இன்னும் சொல்ல போனால் கூவத்தூர்ல டெண்டரை செங்கோட்டையன் தவறவிட்ட இடத்தை தான் எடப்பாடி பிடித்துக் கொண்டார். நான் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை ஒருத்தன் கட்டிட்டான்னு சொன்னா அடிப்படையில் அவன் மீது ஒரு வன்மம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு கோபம் இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல எனக்கான வாய்ப்பை தட்டி பறித்த எடப்பாடி எப்பொழுது வீழ்வார் என்கின்ற எதிர்பார்ப்பு திரு செங்கோட்டையனிடம் இருந்திருக்கலாம். இப்பொழுது எடப்பாடி அந்த வாய்ப்பை தொடர்ந்து கொடுக்கிறார். அதனால் அவருக்கு எதிரான குரல் கொடுப்பதற்கு மூத்தவர் என்ற அடிப்படையில், கட்சியை நேசிக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் திரு செங்கோட்டையன் அந்த முயற்சியை எடுக்கலாம். அவருக்கு பக்கத்துணையாக தங்கமணி, வேலுமணி போன்றவர்களும் இருக்கலாம். அல்லது வேலுமணியே, உமக்கென்ன அந்த வாய்ப்பு, நான் 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்து கொங்கு மண்டலத்திலே நான் ஒரு பலசாலி, எனவே எனக்கு அந்த ஆசை இருக்காதா, நான் முயற்சிக்கிறேன் என்று அவர் எடுக்கலாம். ஆனால் எத்தனை பேர் முயற்சித்தாலும் ஒரு பிரதேசம் அல்லது ஒரு பகுதியை சார்ந்த ஒருவர் அதிமுகவை தலைமைப்படுத்த முடியாது. ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் பொதுவான ஒருவர் தான் அதிமுகவை முன்னெடுக்க முடியும். எனக்கு கண்ணு கட்டியவரை அண்ணன் ஓபிஎஸ்ஐ விட இந்த இயக்கத்தை பத்திரப்படுத்தி அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் ஓபிஎஸ் தான் இருக்க வாய்ப்பு இருப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன். அதனை தொண்டர்களும் விரும்புவார்கள். பாஜக 2ஆம் இடத்தை நோக்கி ஆசைப்படுது, குறி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதை ஒரு அபாயமா பாக்குறீங்களா, இல்ல நான் முழிச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, அரசியல்ல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவருடைய லட்சியம் என்னவாக இருக்கும்? ஆட்சி பிடிப்பது என்பதால்தான். அதிகார செங்கோலை கையில் பிடித்து ஆட்சியை அமர வேண்டும் என்பதுதான் நினைப்பார்கள். அந்த அடிப்படையில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியை கொண்டு வந்து களத்தில் இறக்கி, எனக்கு சமகாலத்துலங்க அண்ணாமலை போல உழைத்த ஒரு அரசியல்வாதியை நான் பார்க்கவே கிடையாது. மாநிலமெங்கும் நடந்தார், ஓடினார், பாடினார், ஆடினார், பத்திரிகையாளரோடு பல இடங்களில் மிக அறிவார்ந்த விவாதங்களை மேற்கொண்டார், சில இடங்கள்ல சண்டை போட்டாரு. ஆக பாத்தீங்கன்னா ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு சமகால அரசியலில் கடினமான உழைப்பை போட்டு எப்படியாவது பாஜகவை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அவருக்கு அந்த ஒரு திட்டத்தோடு தான் அவர் இங்கே களமிறக்கப்பட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் பாஜக முதலிடத்துக்கு வர வேண்டும் என்று முயற்சிப்பதை நாம் தவறு என்று சொல்ல முடியாது. நம்மை நாம் பலமாக வைத்துக் கொண்டு விட்டால் நம்மிடத்தை யாரும் அபகரிக்க முடியாது. இப்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை பாஜகவாலோ பிற இயக்கங்களாலோ கிடையாது. அதிமுகவின் பிரச்சனைக்கு காரணம் அதிமுகவில் இருப்பவர்கள் தானே. எடப்பாடியின் அபகரிப்பு அரசியலை தப்புப்பா செய்யாத அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கிறாரு, அவர் வர்றாரு, தான் அழைத்த பொதுக்குழுவுக்கு தான் வருகிறார். அங்கே திட்டமிட்டு நிரப்பப்பட்ட ஒரு வெறிபிடித்த கூட்டத்தை வைத்து தண்ணீர் பாட்டில வீசுறாங்க. அவருடைய தாயை தரங்கட்டு பேசி ஏசுறாங்க. ஆனால் தலைமைக்கு உரியவன் என்று மாறுதட்டி கொண்டு அமர்ந்திருந்த எடப்பாடி, இது தப்புப்பா, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லாமல் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருந்தார். ஆக உட்கட்சியிலே பிளவுகளை அப்போ அவர் தான் அப்படின்னு சொன்னா
இதே அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அண்ணன் எத்தனை பேர் காலில் விழுந்தான்? வேட்பாளரா வருவதற்கு இன்னைக்கு 60 எம்எல்ஏ இருக்கான்னு சொன்னா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ஓபிஎஸ் கையெழுத்து போட்டிருக்காரா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் முதல் கையெழுத்தே ஓபிஎஸ் தான் போட்டிருக்கிறார். ஆக எடப்பாடி ஏழையாக இருந்தால் எடப்பாடிக்கு இந்த ஆதரவு வந்திருக்குமா? ஒருவேளை ஒரு இரவுக்குள் எடப்பாடி ஏழையாகிவிட்டார் வச்சு உதயகுமாரும் ஜெயக்குமாரும் ஆதரிப்பார்களா? ஆக 4.5 வருடங்களில் அடித்துக் கொடுத்த பணத்தை வைத்துக் கொண்டு அவர் செய்யக்கூடிய அக்கிரமத்தை தட்டி கேட்காமல் அமைதி காத்தவர்கள் எல்லாம் குற்றவாளிகள். ஆக அதிமுகவின் வீழ்ச்சிக்கும் அதிமுக இன்றைக்கு மிக பெரும் இக்கட்டுக்குள் ஒரு முட்டுச்சந்துக்குள் சிக்கியிருப்பதற்கும் காரணம் திமுகவோ பாஜகவோ அல்ல. உலகத்தில் தவறு செய்பவனை விட, தவறுக்கு துணை போகிறவனை விட, தவறை கண்டும் காணாமல் அமைதியோடு வேடிக்கை பார்ப்பவன் தான் தலையாய குற்றவாளி என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே அண்ணன் ஓபிஎஸ்க்கு நிகழ்ந்த நிகழ்வை அவர் அம்மாவுடைய என்ன தப்பு பண்ணாரு சார்? அவர் மீது என்ன குற்றம் சொல்ல முடியும்? சொல்லுவது அத்தனையும் அபத்தமான பொய் குற்றச்சாட்டுகள். அதை பண்ணாரு. என்ன பண்ணாரு? அவர் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. நீ தானப்பா சொன்ன, ஒற்றை தலைமை கற்பனை நீ தான் சொன்ன, ஒரு வாக்கில் 20 தேர்வு நீ தான் சொன்ன, நீ தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீ தான் எதிர்கட்சி வேட்பாளர், அனைத்தையும் விட்டு கொடுத்தாரு. கட்சி நல்லா இருக்கணும், கட்டுக்கோப்போடு இருக்கணும்ன்றக்காக தன் உடன் பிறந்த தம்பியை நீக்கணும்ன்ற கடிதத்தில் கூட கையெழுத்து போட்டார். என்ன தப்பு பண்ணாரு? ஒரு தவறும் செய்யாமல் அவரை நம்ப வைத்து ஏமாற்றியது எடப்பாடி. அந்த நயவஞ்சக அரசுகளை தட்டி கேட்காமல் பக்கத்துணை நின்ற பாதகத்தை செய்தவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கே நம்ம செஞ்சது தப்பு தான், தப்பு பண்ணிட்டோமோ என்கிற குற்ற உணர்ச்சி வந்து விட்டது, உறுத்தல் வந்து விட்டது. தேர்தலில் பல பூத்துல 1 மணிக்கு மேல ஆள் இல்லை சார், வெளியே போயிட்டான். ஏன்னா வேட்பாளர் யாருன்னே தெரியல. மணல் விற்கிறவன், கான்ட்ராக்ட்ல காசு பார்த்தவன், யாரென்றே தெரியாத, முகம் தெரியாத வியாபாரிகள். இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி தேர்தலை கவுன்சிலருக்கு போட்டியிடுவதற்கு தகுதி படைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு களத்தில் இறக்கப்பட்டார். திமுக இறக்கிற வேட்பாளர்லாம் நீங்க பாருங்க. தயாநிதி மாறனும் அந்த கட்சியின் திமுகவினுடைய KN நேரு பையனும் பெரும் பெரும் ஜாம்பவான்கள், பெரும் பெரும் ஆட்கள் எல்லாம் இறக்கப்பட்ட களத்தில் இவர் இறக்கின ஆட்கள்லாம் நீங்க பாத்தீங்களா? எக்ஸப்ட் ஜெயவர்தனை தவிர முகம் தெரிந்த ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனைத்து வகையிலும் பக்கத்துள் நின்றது எடப்பாடி தான் என்கின்ற சந்தேகம் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்துவிட்டது. இது இப்படியே போனால் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கும். ஆக எடப்பாடியின் தலைமை கட்சியை ஒன்றுபடுத்தாது, கட்சியை வெற்றி பாதைக்கு திருப்பாது. இவருக்கு அந்த அரவணைக்கும் பண்பு இல்லை. நீ என்ன சொல்ல போனா இந்த தேர்தலில் வேட்பாளர்களுக்கு அவர் சொன்ன அடிப்படையில் பணம் கொடுக்கலைங்கிறாங்க, பணம் வரலைங்கிறாங்க. இவர் கீழே கொடுக்கலைன்னு இவர் கோவப்படுறாரு. ஆனால் இவர் சில வேட்பாளர்களுக்கு சொன்னபடி பணத்தை இவர் கொடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆக குற்றச்சாட்டுகள் இருபமும் இருக்கிறது. அதனால நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் ஒரு தலைமைக்கு அழகல்ல. அம்மா இருக்கிற போது இந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு வந்ததா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற போது இது மாதிரி நடந்திருக்குமா? இப்ப நான் திருப்பத்தூர் சட்டமன்றத்துல 2021 போட்டிக்கிட்டேன். நான் எதிர்த்து போட்டிக்கிட்டது பெரிய கருப்பன் என்கின்ற இன்றைய அமைச்சர். தொடர்ந்து 3 முறை இந்த தொகுதியில வெற்றி பெற்ற திமுக மாவட்ட செயலாளர் எதிர்த்து நான் போட்டியிடுகிறேன். எனக்கு பாதி பணம். இந்த தொகுதி, இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் எம்பியா இருந்தவர், 10 வருஷம் மாவட்ட செயலாளர், மணல் மது என்று பல வியாபாரங்களை பண்ணி பொன்னையன் சொன்னது போல பல 100 கோடிக்கு அதிபதி. ஆனால் அவருக்கு முழு பணம். எனக்கு ஏன் என்று சொன்னால் இவர் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருப்பார் என்று அவர் யூகப்படுத்திக் கொண்டார். அது மிக பெரும் பாவ காரியம். என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு தெரியும், நமது அம்மாவுடைய ஆசிரியர், நமது எம்ஜிஆருடைய ஆசிரியர். அனைத்து இந்திய அதிமுகவுக்கு கடந்த 20 வருடங்களாக என் எழுத்தையும் பேச்சையும் செலவழித்திருக்கிறேன். கட்சியின் வரைவு திட்டங்களிலிருந்து, கொள்கையிலிருந்து, அதிமுகவினுடைய வெப்சைட்ல உள்ள போனீங்கன்னா காற்றடித்தால் கடைந்து போக மேகம் அல்ல, கல் விழுந்தால் பறந்து போக காகம் அல்ல என்று என் குரல்ல தான் இங்க பதிவு இருக்கும். அதிமுகவினுடைய அரசியலில் என்னை பிரிக்கவே முடியாது. அவ்வளவு விஷயங்கள் நான் வேலை செஞ்சிருக்கேன். நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு பத்திரிகையாளர். எனக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சீட்டை கொடுத்து விட்டு களத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளரை எதிர்த்து நான் போட்டியிடுறேன். எங்க அதிமுக மாவட்ட செயலாளர் எதிர்த்து போட்டியிடுறது சிவகங்கையில கம்யூனிஸ்ட், அவருக்கு முழு பணம். திமுக மாவட்ட செயலாளர் எதிர்த்து போட்டியிடும் எனக்கு அரை பணம். அப்ப அந்த தேர்தலையே திமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு எடப்பாடி உடன்பட்டு விட்டார் என்கிற குற்றச்சாட்டு உண்மை. நீங்க ரொம்ப புரிஞ்சுட்டீங்க. போன தேர்தல்ல அமித்ஷா கையில ரிப்போர்ட்டை வச்சுட்டு சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு, இந்த கூட்டணியை வைத்துக் கொண்டு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த நமக்கு ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் கூட இருக்கு, நம்ம வெற்றி பெற முடியாது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கூட்டணியை விசாலப்படுத்த வேண்டும். அம்மா 2006 விட்ட மாதிரி விட்டுறக்கூடாது. தேமுதிக இல்லாதனால தோத்தாங்க. அதனால தயவு கூர்ந்து கூட்டணியை விசாலப்படுத்துங்க. புதிய தமிழகம் உள்ள வரட்டும், தேமுதிக உள்ள வரட்டும்.
திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம். பாஜக நாங்கள் கொடுக்கிறோம், எங்கிட்ட கொடுங்க. இல்லை என்று சொன்னால் தேர்தலுக்கு பிறகு அவர்களுக்கு வாரியம் கொடுக்கிறோம் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுங்க, அவர்களை நாங்கள் ஆதரிக்க சொல்கிறோம் என்றெல்லாம் பல விதமான விவாதங்கள் நடந்தன. ஒரே முடிவுல இல்ல நான் சொல்றதுதான் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து திமுகவை 2021 ஆட்சிக்கு கொண்டு வந்தவர் எடப்பாடி. அதனால்தான் இன்று வரை எடப்பாடி மீது எந்த வழக்குகளும் வேகம் எடுக்கவில்லை. எந்த வழக்கிலாவது எடப்பாடி கைது செய்யப்பட்டாரா? அந்த எடப்பாடி மீது தேர்தல் பிரச்சாரங்களிலே திரு ஸ்டாலின் என்னெல்லாம் சொன்னார்? கொடநாடு நாங்க வந்தோம்னா 90 நாள்ல தூக்கி உள்ள வைப்போம்னார்ல. எடப்பாடி தான் குற்றவாளின்னு சொன்னாங்களா இல்லையா? ஊழல்கள் மலிந்து கிடக்கிறது, அனைத்து அமைச்சர்களும் உள்ளே போவாங்க சொன்னாங்களா இல்லையா? 3 வருஷம் முடிஞ்சது, என்ன நடந்தது? ஏதாவது நீங்களே யோசிச்சு பாருங்க. சட்டமன்றத்தில் எடப்பாடி கோபப்பட்டு கேட்டார் என்ற ஒரே காரணத்தால் அன்று வரை 3 முறை முதலமைச்சராக இருந்தவரை நாங்கள் எங்க அமர்த்துவது என்பது எங்கள் உரிமை என்று பேசிக் கொண்டிருந்தார். திரு ஸ்டாலின் எழுதி சொல்றாரு, இல்ல அவர் ரொம்ப கேட்கிறாரு, கொடுத்துருங்க, ஓபிஎஸ்ஐ பின்னை தள்ளுங்கள். ஆக என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும், திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி அதிமுகவும் இணைந்தே செயல்படுகிறார்கள். 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு உதவிய எடப்பாடிக்கு திமுக பல வகையிலும் உதவியாக இருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மை. அப்படி பார்த்தா பிரசாந்த் கிஷோர் இருந்தாரு, அவரையே திமுகவும் பயன்படுத்திக்கலையா? நம்ம அந்த ஆங்கில போலாமான்னு தெரியல. நான் கேட்பது ஒண்ணுதான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் நான் பேசுறேன். ஓகே, திராவிட இயக்கங்களிலே ஒருவரை ஒருவர், உனது வீழ்ச்சியில் தான் எனது வாழ்க்கை, எனக்கு பிரதான எதிரி நீதான். அதிமுகவின் பிறப்பு நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு வீழ்த்துவது, இதுதானே. அதிமுகவினுடைய பிறப்பு நோக்கத்திற்கே எதிரான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 19 வேலை செய்வார், 21 இங்கே வருவார். இது மட்டும் இல்லாம காங்கிரஸை கூட்டணிக்கு முயற்சித்தது யார்? காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிமுகவை கொண்டு சேர்ப்பதாக சொல்லி முயற்சிகளை மேற்கொண்டது சுனில். திரு சவுக்கு சங்கர் இருக்காரு, அவருடைய தங்கை வீட்டுக்காரர் தான் இப்ப திருவள்ளூர்ல வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர். அவரெல்லாம் அந்த முயற்சியில் ஈடுபட்டார். விடுதலை சிறுத்தைகளை கொண்டு வந்துருவோம், காங்கிரஸ் வெளியே வந்துரும். இந்த முயற்சிகளை எல்லாம் எடப்பாடிக்காக செய்தார்கள். ஆனால் அது கைகூடாமல் போய்விட்டார். நான் ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு உள் ஒப்பந்த அரசியல், ஒரு உள் பேர அரசியல், ஒரு இணக்கமான அரசியலை எடப்பாடி வெகுகாலமாக செய்து கொண்டிருக்கிறார். பொங்கல் பையில ஊழல் நடந்துச்சுன்னு சொன்னாரு, ஒரு வழக்கு போட்டாரா? 3 வருடத்தில் இதுவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஏதேனும் ஒரு வழக்குக்கு எடப்பாடி நீதிமன்றத்திற்கு போயிருக்காரா? சரி, எடப்பாடி மீது சொல்லப்பட்ட எந்த குற்றச்சாட்டின் மீதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து எந்த அமைச்சர் வீட்டை கைது செய்திருக்கிறார்களா? நெடுஞ்சாலை அமைச்சர் துறையில 4800 கோடி ரூபாய் அந்த சம்பந்தி மீதான டெண்டர் வழக்கு சிபிஐக்கு கொண்டு போனது திமுக. நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடும், நாங்கள் விசாரித்துக் கொள்கிறோம் என்று சிபிஐயிடமிருந்து வேண்டாம் என்று சொல்லி திரும்ப பெற்றுக் கொண்டு வந்தது திமுக. அந்த வழக்கு என்னாச்சு? கொடநாடு வழக்கு என்னாச்சு? ஸ்மார்ட் சிட்டி ஊழல் என்னாச்சு? 2 லட்சம் டன் நிலக்கரி காணாமல் போன விட்டது என்று சொன்னார்களே, இப்ப அந்த செய்தியை காணாமல் போய்விட்டது, அது என்னாச்சு? நீங்க சொல்லுங்க. திரு காமராஜ் அமைச்சர் மீதான அரிசி கூட்டுறவு துறையில விநியோகத்தில் ஏற்பட்ட மோசடிகள், முறைகேடுகள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும், குறிப்பாக எடப்பாடிக்கும் திமுகவுக்குமான ஒரு ஒப்பந்த அரசியல் இருக்கிறது என்பதை தொண்டர்களும் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இதையெல்லாம் நான் சொல்றது வெறும் குற்றச்சாட்டுகள் அல்ல. ஒரு கணம் யோசித்து பார்த்தால் சாதாரண மனிதனுக்கு கூட புரியுது. கடைசியா எங்கெல்லாம் சிலர் திருந்துவார்கள், இந்த தேர்தல் முடிவு வந்து அது திருந்துவதற்கான வாய்ப்பு அமையும் அப்படின்னு சசிகலா சொல்லியிருந்தாங்க. சோ அதுதான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக புரட்சி தலைவி அம்மாவோடு வெகு காலம் பயணம் செய்து அமைச்சர்கள் எல்லாம் பதவி ஏற்பார்கள், புரட்சி தலைவி அம்மா பதவி ஏற்பார், முன் வரிசையில் அமர்ந்து கொண்டு கைத்தட்டுவதை தவிர திருமதி சசிகலா அரசியல் ரீதியாக, அதிகார ரீதியாக எதையும் அனுபவித்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால், கிடைத்தால் அம்மா கொடுத்தார் என்று சொன்னவர்கள், கிடைக்கவில்லை என்று சொன்னால் சசிகலா கெடுத்தார் என்று சொன்னார்கள். ஆக அதிமுகவில் ஒரு பழிவிடும் போலத்தான் திருமதி சசிகலா அவர்கள் பயன்பட்டார்கள். சரியா? இப்பொழுது அவர் நம்ம இல்லாட்டாலும் அதிமுக வெற்றி பெற்றா சரிதான் சொல்லி விலகித்தான் இருந்தார். ஆனால் அந்த கட்சியின் போக்கு அவருக்கு ஒரு வருத்தத்தை, கவலையை, அச்சத்தை கொடுத்திருக்கலாம். நம்ம இப்படி எல்லாம் உருவாக்கின கட்சி இப்படி போயிட்டு இருக்கே என்ற ஒரு ஆதங்கம், மன வலி அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதனால் அவர் ஒற்றுமைக்கு முயற்சிப்பதாக தெரிகிறது. அதிமுக ஒன்றுபடணும், நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம காலத்திலேயே நம்ம பார்த்து வளர்த்த ஒரு கட்சி இப்படி போயிட்டு இருக்கே என்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கலாம். அந்த வருத்தம் நியாயமானதுதான். அதனால் அவர் ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சித்து அந்த அவருடைய முயற்சியை நிர்வாகிகளும் தொண்டர்களும் 2017 எல்லாரும் போய் அம்மா சின்னம்மா நீங்க தான் வரணும்னு கும்பிட்டாங்களா இல்லையா?
அதனால அப்படி ஒரு முடிவை தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்கும் சூழ்நிலை வந்தால் அது தொண்டர்களுடைய முடிவை தவிர அந்த அம்மா அவங்க சின்னம்மா அவங்களுடைய வருத்தம், இந்த கட்சி ஒன்றுபடணும்ன்ற விருப்பம் நியாயமானது, ஏற்புடையது. நன்றி சார். உங்களோட நேரத்தை என்னோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மிக்க மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகு நான் அரசியலில் இன்றுதான் வாய் திறந்து உங்களோடு பேசி இருக்கிறேன். கொஞ்சம் ஒதுங்கியே அமைதியாக இருந்தேன். அதனால ரொம்ப நன்றி உங்களோடு பேசியதுல. மிக்க நன்றி. நன்றி சார்.